இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியை கொடுத்த வசனம் சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களே அவர் புறக்கணியார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எளியவர்களாக இருக்கிறோம், உலகத்தின் மக்களுடைய பார்வைக்கு நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட எளிய மக்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் யாரையும் புறம்பே தள்ளுவது இல்லை. உலகத்தின் மனிதர்கள் ஏழைகள், பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் அப்படி பார்த்து அவர்களிடம் பழகுவார்கள் உலகத்தின் மனிதர்கள். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம் தேவன் அன்புள்ள தகப்பன். அவர் அப்படி ஒருவரையும் நினைப்பதில்லை. எல்லா மக்களையும் நேசிக்கின்றவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள் என்று நினைப்பதில்லை. கர்த்தர் எல்லா மக்களுடைய ஏழைகளின் விண்ணப்பத்திற்கும் அவர் செவி சாய்க்கின்ற தேவனாயிருக்கின்றார். பிரியமானவர்களே, சிறைப்பட்டு தம்முடைய மக்களை அவர் புறக்கணிப்பதே இல்லை. பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாய் உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் பதில் தருவார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான நெருக்கத்தோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு நீங்கள் இருந்தாலும், எந்த விண்ணப்பத்தை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுத்தாலும் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை அவர் கேட்காதவர் போல அவர் இருக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, அதனால் மனம் கலங்காதீங்க. கர்த்தர் மனிதர்கள் தான் எங்களை பார்க்கும் பொழுது அடுத்த தெருவில் போய்விடுகிறாங்க, மனிதர்கள் தான் நாங்கள் ஏதாவது உதவி கேட்டுவிடுவோம், எங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளை பார்த்து அவர்களிடத்தில் உதவி கேட்டுவிடுவோம் என்று சொல்லி எங்களை பார்த்தாலும் கூட பார்க்காதவர்கள் போல போய்விடுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி போகவே மாட்டார். நம் தேவன் அன்புள்ள தகப்பன். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். அதனால் பயப்படாதீங்க. கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, அதனால் மனம் கலங்காதீங்க. என் ஜெபத்தை அவர் கேட்காதபடி இருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஐயோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டாரோ என்று சொல்லி நீங்கள் அநேக நேரம் நீங்கள் முறுமுறுத்திருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் வீட்டில் கஷ்டப்படுறீங்களோ, நெருக்கப்படுறீங்களோ, ஒருவேளை உலகத்தின் மனிதர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, ஆனால் கர்த்தர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கின்றதோ அந்த கட்டுகளெல்லாம் அறுத்து போடுவார். உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தந்து அன்புள்ள தகப்பன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்களிடத்தில் ஏதாவது தவறுகள், பாவங்கள், குறைவுகள் இருந்தால் நீங்கள் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா, என்னுடைய நன்மைகளுக்கு, என்னுடைய ஆசீர்வாதங்களில், என்னுடைய விண்ணப்பத்திற்கு நான் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏதாவது என்னுடைய பாவங்கள், குறைவுகள் இருந்தால் தயவாக என்னை மன்னியாண்டவரே என்று சொல்லி நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். மனிதர்களால் கட்ட முடியாது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டும் பொழுது யாரும் இடிக்க முடியாது. பிரியமானவர்களே, சத்துருவும் இடிக்க முடியாது, எந்த ஒரு பிசாசும் இடிக்கவே முடியாது, மனிதர்களையும் இடிக்க முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். உங்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக. ஆமென்.